நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைய தலைப்பு என்னவென்றால் 39வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். கொடி குடை அதிர்ஷ்ட குறிகள் பலன்கள். அதிர்ஷ்ட குறிகள் பலன்கள் வரிசையிலே கொடியும் குடையும். கொடின்னா வெற்றி கொடி. இப்போ நம்ம கைகளிலே காணப்படுவது இந்த கொடி குடை போன்ற வடிவம் கையில் காணப்பட்டால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கிறது, பூர்வீக புண்ணியம், கர்ம பலம் நன்றாக இருக்கிறது, உங்களுக்கு நீங்கள் வாழ்வில் உயர்வதற்கு தகுதி ஏற்படுத்தும், எண்ணத்தை ஏற்படுத்தும், உயர்வுக்கு வழிவகுக்கும் நேரம் சந்தர்ப்பம் அமையும். அதனால வாழ்க்கையில் கொடின்னா உங்களுக்கு தெரியும். கொடி என்பது இதுதான் கொடி. இது கொடி. கொடினா வெற்றி பெற்றவர்கள் முதல்ல அரசர்கள் வெற்றி பெற்று ஒரு நாட்டில் போய் குடிக்கிறாங்கன்னா அங்கே போய் கொடியை நாட்டுவார்கள். அந்த கொடியை நாட்டுவது கொடி. எந்த மேடுகளில் கொடி இருந்தாலும் உங்களுக்கு அந்த மேட்டின் வழியாக உள்ள பலன்கள் நிறைவேறும், வெற்றி அடையும். குடை என்பது பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது. அந்த காலத்தில் அரசர்களுக்கு மரியாதையாக வெண்கொற்ற குடைன்னு பிடிப்பாங்க. அந்த குடை பாதுகாப்பு, வெற்றி. கொடி வெற்றியை கொடுப்பது, அந்த வெற்றியை தக்க வைப்பது, அந்த வெற்றியை பாதுகாப்பது குடை. குடையோ அல்லது கொடியோ உங்கள் கையில் காணப்பட்டால் என்ன பலனை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துவோம். இப்போ நம்ம குருமேட்டில் கொடி கண்டால், கொடி சின்னம் இந்த மாதிரி ஒரு குருமேட்டில் ஒரு கொடி இருந்ததுன்னா நீங்கள் வெற்றி அடைய போகிறீர்கள். என்னென்ன வெற்றி? அரசியல், அரசாங்கத்துறையில் உயரிய பதவி, எந்த வேலையில் இருந்தாலும் கொடியை நாட்டக்கூடிய ஒரு அரசருக்கு நிகரான பவரோடு இருப்பதற்கு குருமேடு உதவுகிறது. சனிமேட்டில் கொடி இருந்தால் என்ன சார் பலன்? உழைத்து படிப்படியாக வாழ்க்கையில் உச்சத்தை நாடி கொடி நாட்டுவீர்கள். அதாவது அரசியல் கொடி, குருமேடு அரசியல் கொடி, அரசாங்க கொடி, உயர்ந்த பதவியில் கொடி. உழைத்து கொடியை நாட்டுவது, உழைத்து புகழ் அடைவது, புகழோடு கொடியை நாட்டுவது. உழைத்து கொடியை நாட்டுவது சனிமேடு. புகழோடு கொடியை நாட்டுவது சூரியமேடு. சூரியமேட்டில் கொடி சின்னம் இருந்தால் நீங்கள் உலக புகழ் அடைவீர்கள். உலகம் பூரா உங்களுடைய புகழ் தெரியும். உங்களுடைய அரசியல், அரசாங்க நிலை, உங்களுடைய நிலைப்பாடு உலகத்துக்கு தெரியப்படுத்தப்படும். புதன்மேடு பிஸ்னஸ்ல கொடிகட்டி பறக்கிறாங்கன்னு சொல்றாங்களா, அவங்களுக்கெல்லாம் புதன்மேட்டில் கொடி இருந்து வாழ்க்கையில் நல்ல கொடிகட்டி பறக்கக்கூடிய நிலை உருவாகும். செவ்வாய்மேட்டில் கொடி இருந்ததுன்னா வீரம், நீச்சல் அடித்து சாதனை புரிவது, விளையாட்டில் சாதனை புரிவது, சாதனையாளர்களுக்கு செவ்வாய் மேட்டில் கொடி இருக்கும். வீரம், வீரத்தின் மூலமாக வெற்றி, வெற்றியின் மூலமாக கொடி. இந்த மாதிரி தான் நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். செவ்வாய்மேட்டில் கொடி இருந்தால் மிகவும் சிறப்பு. இன்னும் சொல்ல போனால் இராணுவத்துறையில் உயரிய பதவியை அலங்கரிப்பது, சேவை துறையில் உழவும் நல்ல ஒரு பெரிய பதவியிலிருந்து நல்ல புகழோடு செல்வத்தோடு கொடியை நாட்டுவது, வெற்றி கொடியை நாட்டுவதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். சந்திர மேட்டில் கொடி சின்னம் இருந்தால் உங்களுக்கு வெளிநாடு போய் வெளிநாட்டிலையும் உங்கள் கொடி பறக்கும், வெளிநாட்டிலையும் உங்கள் கொடி பறக்கும். கற்பனை, கலைத்துறை ஈடுபாடு, அதில் வெற்றி கொடியை நாட்டுவதற்கு வாய்ப்புண்டு. சுக்கிரமேட்டில் கொடி சின்னம் இருந்தால் இல்லறத்தில் சொத்து பத்து அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. இல்லறத்தில் சந்தோஷமாக இருப்பீர்கள். ஆசையில் கொடியை நாட்டுவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம், வாழ்க்கையில் வெற்றி கொடி, வாழ்க்கையில கணவன் மனைவி வெற்றியாக சந்தோஷமாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. அதே மாதிரி ராகு கேது மேடுகளில் கொடி சின்னம் இருக்கும் பொழுது திடீரென்று உயர்வு, நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது கொடிகுறி. செவ்வாய்மேட்டில் மத்திய செவ்வாய்ங்கிறதுலாம் ராகு மேடு. அந்த ராகு மேட்டில் இருந்தாலும் கேது மேட்டில் இருந்தாலும் உங்களுக்கு தலைமை பொறுப்பு, தலைமை திடீர்னு வரும். இது கொஞ்சம் லேட்டாகும். மற்ற மேடுகளில் ராகு கேது மேடுகள் திடீர்னு உயர்வை அடைவீர்கள், வெற்றி கொடியை நாட்டுவீர்கள்ங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் குடைக்கு வந்துடும் சார். குடைன்னா இப்படி இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். இது குடை. இந்த குடைக்குறி குருமேட்டில் இருந்தால் உங்களுடைய பதவிக்கு பாதுகாப்பு. குடை பாதுகாக்கிறது, மழையிலிருந்து வெயிலிருந்து பாதுகாப்பது கூடை. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்.
அதனால அந்த குடை சின்னம் குருமேட்டில் இருந்தால் நீங்கள் அரசியல் துறையில் உயர்ந்த பதவியில் நீடித்து நிலைப்பதற்கு உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது கொடிக்குறியை. அதே மாதிரி சனி மேட்டில் இருந்தால் உங்களுடைய உழைப்புக்கு பாதுகாப்பு, உங்களுடைய உழைப்பு வெற்றியடைஞ்சு மிகப்பெரிய செல்வத்தை கொடுக்கக்கூடியது சனி மேட்டில் குடை இருந்தால். சூரிய மேட்டில் குடை இருந்தால் அதிர்ஷ்டத்திலும் அதிர்ஷ்டம், மிகப்பெரிய அரசபோகமான வாழ்வு கிட்டும், அரசருக்கு அந்த வெற்றி நிலைத்து நிற்கும். அரசபோகமான வாழ்க்கை, புகழ், செல்வம் நிலைத்து நிற்பதற்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியது இந்த குடை. அதே மாதிரி தான் புதன்மேடு, வியாபாரத்தில் பாதுகாப்பு, நிறைய பணம் வரும் சார், அதை பாதுகாக்கப்படுவீர்கள். பேச்சு தரமாக நிறைய இருக்கும், வாய்ப்பந்தல் நிறைய, நல்ல திறமையை பேசி வாழ்க்கையில் முன்னுக்கு வரவங்க, வக்கீல் மாதிரி இருக்கிறவங்க, பேச்சு தொழிலாக கொண்ட மேடை பேச்சாளர்கள், இவங்களுக்குலாம் அந்த மருத்துவத்துறையில் சாதனை புரியவங்களாம் குடை இருந்துச்சுன்னு வச்சுங்க, அதிர்ஷ்டம் அள்ளி கொட்டோன்னு கொட்டும். பாதுகாப்பு நிறைய இருக்கும், பணம், செல்வ பிராப்தி இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செவ்வாய் மேட்டில் குடை இருந்தால் வீரம், வீரியத்தை பாதுகாப்பது. எப்பயுமே நல்ல ஃபோர்ஸாக இருப்பாங்க, நல்ல திறமையாக, வீரியமாக, நல்ல தைரியமாக நெஞ்சு நிறுத்திக்கிட்டு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. வெற்றி பாதுகாப்பு, வீரம் பாதுகாப்பு, உங்களுடைய சேவைக்கு பாதுகாப்பு கிடைப்பது இந்த கொடிக்குறி. குடை கொடி வெற்றி, குடை பாதுகாப்பு. இப்போ நம்ம சந்திரமேட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வெளிநாட்டில் போயிட்டு நல்ல இம்போர்ட்டு, எக்ஸ்போர்ட்டு இதெல்லாம் நிறைய பிஸ்னஸ் பண்ணி வாழ்க்கையில் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு. சுக்கிரமேட்டில் இருந்தால் திருமணத்தின் மூலமாக சொத்து பத்து நிறைய வரும், அதனால் உங்களுக்கு சொத்து பத்துக்கு குறைவே இருக்காது, சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. ராகு கேது மேடுகளில் குடை சின்னம் இருந்தால் உங்களுக்கு பூர்வீகத்தில் புண்ணியம் செய்து ஒரு நல்ல வாழ்க்கை திடீரென்று அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. பாதுகாப்பு, பொதுவாக சொல்லணும்னாவே கொடினா வெற்றி கொடி நாட்டுவது, கொடி எங்கே இருந்தாலும் வெற்றி கொடி நாட்டுவது, குடை எங்கே இருந்தாலும் அந்த வெற்றியை பாதுகாப்பது குடை. உங்கள் கையில் எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு கோடு, இது மாதிரி ஒரு கோடு, இது குடைன்னு சொல்லுவோம், இது கொடி, கொடி குடை இந்த மாதிரி இருந்ததுன்னா, ஏதாவது ஒரு சின்னம் இருந்தால் உங்கள் வாழ்வில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள், செல்வத்தை அடைவீர்கள், உங்கள் மனம் அதற்கு நாடு இழுத்து செல்லும். இந்த குறி என்ன செய்யும்னா தூண்டிக்கிட்டே இருக்கும், அங்கே போ, அங்கே போ, அங்கே போ, அதை செய்ய தூண்டிக்கிட்டே இருக்கும். அந்த வெற்றி கொடியை நாட்டி அதை பாதுகாக்க வேண்டும் என்றால் கொடியோ அல்லது குடையோ உங்கள் கையில் காணப்பட வேண்டும். இதில் முழுமையாக பலன் கொடுக்கணும் அப்படின்னா ஆயுள் ரேகை, புத்தி ரேகை, இருதய ரேகை, விதி ரேகை, சூரிய ரேகை, மேடுகள் நன்றாக இருந்து இந்த ரேகைகள் பங்கப்படாமல் இருந்துச்சு, இந்த குறிகளும் குறுக்கு ரேகை இல்லாமல் நல்ல நச்சுன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, 100க்கு 100% உறுதியான பலன் கிடைக்கும். எப்போ சார் கிடைக்கும்? சூரிய ரேகை எந்த வயதில் ஆரம்பமோ அந்த வயதில் உங்களுக்கு புகழ், வெற்றி, செல்வம், பாதுகாப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சார் சூரிய ரேகை இல்லை சார், விட்டுருங்க. ஆயுள் ரேகையிலிருந்து மேலெழும்பக்கூடிய கிளை வரும் பொழுது, விதி ரேகையில் இன்னொரு கிளை வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய செல்வ பிராப்தியோடு வெற்றி கொடியை நாட்டுவீர்கள், அந்த வெற்றியை பாதுகாப்பீர்கள் என்பதை இந்த கொடி சின்னமும் கொடியோ அல்லது குடையோ உங்கள் கையில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றியாளர், நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை அமையும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.